எனக்கு எப்படி நான் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தேன்னா, ஒரு நாளைக்கு எப்பாவுஸ் போனேன் ஒரு தியானத்துக்காக. ஒரு 5 நாள் யூத் கேர்ள்ஸ் யூத் பாய்ஸ், அதாவது இளம் பெண்கள் இளமான்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு. அப்போ என்னோட கூட சர்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, அக்கா நீங்களும் வாங்கக்கா, பரவாயில்லக்கா, நீங்களும் தனியா தானே இருக்கீங்க, ஒரு 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 ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. எம்மாவுஸ்க்கு போனேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நான் சும்மா இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்மாவுஸ்க்கு போனேன். எம்மாவுஸ்ல ஒரு நாள் ஒரு தியானம் நடந்துட்டு இருந்தது. அங்க ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக பிரதானமா அந்த ஃபாதர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெபிச்சுட்டு இருக்கும் போது முதல் 2 நாள் ஜெபிச்சாரு, யாருக்குமே வரல. ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் வந்துச்சு அந்த ஆவியானவருடைய அபிஷேகம். எனக்கும் வரல. எனக்கு வராத போது அடுத்த நாளைக்கு அந்த சகோதரர் சொன்னாரு, நிறைய பேருக்குள்ள மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கு, நிறைய பேருக்குள்ள சில பேரை பத்தி ஒரு கிரட்ஜஸ்னா வஞ்சனை என்னமோ சொல்லுவாங்க, அது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. சில கிரட்ஜஸ் இருக்கு. அந்த அந்த மனசு அந்த என்ன சொல்லுவாங்க, பிட்ரிஷ் ஃபீலிங்ஸ், கசப்புணர்வுகள் இருக்கு. அந்த கசப்புணர்வுகள், அந்த வேற்றுமை உணர்வுகள், அந்த மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வெறும்னா முழங்கால் போட்டு ஜீசஸ் ஜீசஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அந்த சகோதரர் சொன்னாரு. எனக்குள்ள நிறைய அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாம இருந்தது. நிறைய பேருடைய கசப்பான உணர்வுகள், அவங்க இப்படி என்ன செஞ்சுட்டாங்களே அப்படின்ற அவங்க மேல ஒரு வெறுப்பு, ஒரு கசப்புணர்வு இருந்துகிட்டே இருந்தது. சோ இன்னைக்கு அந்த ஃபாதர் சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவங்க மேல இருக்கிற அந்த கசப்புணர்வை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், என்ன ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு இன்னைக்கு உங்களுடைய ஆவியானவரை அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொன்னேன். நான் முழங்கால் போட்டு 2 தடவை தான் ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆவியானவர் என்ன தூக்கி அப்படி போட்டாரு. அப்படி தூக்கி போட்டு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டு அந்த ஒரு வர்ஷிப் நடந்துட்டு இருந்தது. அங்க அந்த சாங்ஸ் பாடிட்டே இருந்தாங்க. என்னோட கால் கைகள் அப்படி தட்டிக்கிட்டே இருந்தது. கால் கைகள் இப்படி தட்டிக்கிட்டே இருந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஆவியானவர் என்ன ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருந்து என்னால எழுந்திருக்க முடியும். எனக்கு தெரியுது, என் மைண்டுக்கு ரியலைஸ் ஆகுறது, நான் தட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கட்டுப்படுத்தணும், என்னால கட்டுப்படுத்த முடியல, என்ன டோட்டல் கண்ட்ரோல் ஆண்டவர் ஆவியானவர் எடுத்துட்டாரு. சோ அப்படியே தட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்திருப்பேங்க. அதுக்கப்புறமா மெல்ல மெல்லமா ஏஞ்சி அங்கேருந்து வெளியில வந்தேன். அடுத்த நாளைக்கு ஒரு ஜபக்குழு ஒருத்தவங்க வந்தாங்க, இம்மானுவல் பிரேயர் குரூப், இம்மானுவல் ஜபக்குழுன்னு. அதை நடத்தக்கூடியவங்க ஆண்டனி கிரீலி, சத்யா ஆண்டனின்னு ஒரு கப்பல் நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஜபக்குழுல தான் இருக்கேன், அந்த ஃபெலோஷிப்ல தான் இருக்கேன் நான். அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு செஷன் முடிச்சுட்டு என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க ஒரு மீட்டிங் சண்டே வைக்கிறோம், எங்க வீட்லயே வைக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் வெறும் சர்வீஸ் போயிட்டு வருவேங்க, நான் எந்த மீட்டிங்கும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் நம்பர் கொடுத்தேன். அவங்க அடுத்த வாரம் எனக்கு கால் பண்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் என்ன பண்ணேன், சைலண்ட்ல போட்டு படுத்துட்டேன். சைலண்ட்ல போட்டு நான் படுத்துட்டேன். இவங்க கால் பண்ணியிருக்காங்க, நான் எடுக்கல. அப்புறம் மெசேஜை பார்த்தேன், ஐ ஆம் சத்யா சோ ப்ளீஸ் கால் மீ. சத்யான்றவங்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க கால் பண்ணுங்கன்னு என்ன மறுபடியும் அழைச்சிருக்காங்க. நான் மறுபடியும் கூப்பிட்ட உடனே அவங்க சொல்றாங்க, காலையில நான் எழுந்திருக்கும் போதே, அன்னைக்கு சண்டே ப்ரேயர் மீட்டிங் ஈவினிங் இருக்கும் அவங்க வீட்டுல. அப்போ காலையில எழுச்சி அவங்க சொல்றாங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் காலையில ஏஞ்ச உடனே ஆண்டவர் எனக்கு முகத்தை தான் காட்டினாரு, கால் சாந்தி, சாந்திய கூப்பிடு பிரேயர் மீட்டிங்க்குன்னு கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எப்போதுமே நான் இதுக்குதான் போவேன், ஆனா ஆண்டவர் கூப்பிடுறாருன்றதுக்காக நான் வரேன், நீங்க கூப்பிடுறீன்றதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் மீட்டிங் போனா என்ன ஒரு அபிஷேகம்னா அப்படி ஒரு அபிஷேகம்.
எனக்கு 3 மணி நேரம் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த வர்ஷிப் முடிஞ்சு அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வசனம் வார்த்தையானவர் அவருடைய இது முடிச்சு, அதுக்கப்புறம் டெஸ்டிமனி முடிச்சு, அது வரைக்கும் எனக்கு உள்ள அபிஷேகம் போயிட்டு இருக்கு. எனக்கு உள்ள இருந்து யாரோ இங்க கையை விட்டு மண்டையில இருந்து யாரோ எடுத்து போடுறாங்க பேர்டன்ஸ் எல்லாம். அப்படியே என்னமோ பறக்குற மாதிரி ஆயிட்டேன் நான். அந்த அளவுக்கு என்னுடைய எல்லா பேர்டன்ஸையும் கிளியர் அவுட் பண்ணி என்ன ஃபுல் அனாயிண்டிங் பண்ணி அன்னைக்கு அனுப்புனாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாம இருந்திருக்கேன். என்னால சாப்பிடாம இருக்க முடியாது 6 மணி நேரம். எனக்கு வயிற்றுல பிரச்சனை, 2 ஆபரேஷன் பண்ணதுனால என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாங்க. ஆனா 6 மணி நேரம் ஒண்ணுமே தண்ணி கூட குடிக்காம ஃபுல் அனாயிண்டிங்ல என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவங்க சொல்றாங்க, காலையில நான் எழுந்திருச்சேன், எழுந்த உடனே ஆண்டவர் அவங்க டெஸ்டிமனியில சொல்றாங்க, டெஸ்டிமனி பீரியட்ல சாந்தியோட ஃபேஸை எனக்கு காட்டிகிட்டே இருந்தாங்க. அந்த சத்யா அவங்க சொல்றாங்க, சாந்தி ஃபேஸை எனக்கு காட்டி கால் சாந்தி கால் சாந்தின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆண்டவரை. நான் வந்து அவ கொடுத்த செல்போன் நம்பரை எங்கேயோ எழுதி என்னோட ஏதோ ஒரு புக்ல வச்சேன். நைட் நான் ஃபுல்லா தேடி தேடி பாக்குறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, சுத்தமா கிடைக்கல. அப்புறம் நான் பேசாம உட்காந்துட்டேன். திருப்பி ஆண்டவருடைய குரல் எனக்கு கேட்டுச்சு. கால் டிட் யூ கால் சாந்தி, சாந்தியை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்ல ஆண்டவரே நான் எங்க வச்சேன், அவங்களுடைய செல்போன் நம்பர் தெரியல அப்படின்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, பைபிள் எடுத்து பாரு அப்படின்னாராம். பைபிள் இப்படி திறக்குறாங்களா, என்னுடைய நான் எழுதின சீட் அப்படியே கீழே விழத்தான். அதை வச்சுதான் நான் உனக்கு போன் பண்ணேம்மா, உனக்கு போன் பண்ணிட்டு உன்னை அழைச்சேன், நீ இங்க வந்திருக்க. இப்போ அனாயிண்டிங் ஆண்டவர் உனக்கு உன்னை அழைச்சி அனாயிண்டிங் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஒருத்தரை அழைச்சி ஆண்டவர் வந்து அவருடைய பணிக்காக அவரை தயார்படுத்துறதுன்னு வந்து ரொம்ப விசேஷமானது. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன வந்து லவ் பண்றாரு, என்ன 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 அன்பு செய்யறாரு அப்படிங்கறத நினைக்கும் போது இன்னும் கூட என்ன அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்தது. ஒரு வருஷம் அவங்களோட ஜபக்குழுல, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் அவங்களோட ஜபக்குழுல. அது ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேற ஒரு இடத்துல நான் சீரியல்ஸ் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்டின் பிலிம் ஒண்ணு எனக்கு பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து நிக்கிறேன். ஒரு ஆன்டி அங்கிள் பிரஜாபதின்ற ஒரு நாட்டிய நாடகம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி அவங்க நாட்டிய நாடகமா 15 வருஷமா ஃப்ரம் பர்த் டு ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் வந்து அவங்க டான்ஸ் டிராமாவா ப்ரெடிக்ட் பண்றாங்க. அவங்க பல இடங்கள்ல இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்ல அவங்க வந்து அந்த நாட்டிய நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு அன்னைக்கு வராங்க, வந்துட்டு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. தேங்க்ஸுங்க. அப்போ எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அவங்களுக்கு கொடுத்து, நீங்க வந்து உங்களுக்கு யாராவது பரதநாட்டியம் டான்ஸர் தெரியும்? ஏன்னா சின்ன வயசுலேருந்து 6 வயசுலேருந்து நான் பரதநாட்டியம் கத்துண்டேன். நிறைய கோயில்கள் எல்லாம் அப்பெல்லாம் ஆடுவேன். ஹிந்துவா இருக்கும் போது கோயிலா ஆடுவேன். ஸ்கூல் ஸ்பான்சர் நான் தான், காலேஜ் ஸ்பான்சர் நான் தான். அந்த அளவுக்கு பரதநாட்டியத்துல தான் என்னதான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆன்டியும் அங்கிளும், அவங்க அந்த அங்கிள் பேர் வந்து ரூபர்ட் ரகுநாதன், ஆன்டி பேர் வந்து ஜெயா ரூபர்ட். ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்ன கேட்டாங்க, உங்களுக்கு யாராவது கிளாசிக்கல் டான்ஸர் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நானே ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான், உங்களுக்கு ஏதாவது கோரியோகிராஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை கோரியோகிராஃப் எல்லாம் ஆள் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு மெயின் கிளாசிக்கல் டான்சர் தேவைப்படுது, உங்களுக்கு யாராவது தெரியுமா? இல்லை ஆண்டி, நான் வந்து கிளாஸ் எல்லாம் வச்சு நடத்தல, நான் 16 வருஷம் ஆச்சு நான் விட்டு. எப்போ நான் வந்து கல்யாணம் ஆச்சோ அப்பத்துலேருந்து நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து கிளாசிக்கல் தெரியும், ஆனால் நான் 16 வருஷம் நான் ஆடலை அப்படின்ட்டேன். அப்போ என்னோட அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, அவங்க நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கால் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒண்டிக்கார எல்லா வேலைகளும் கவனிக்கணும். வெளி வேலை, வீட்டு வேலை, சமையல் வேலை, எல்லா வேலைகளும் நான் தான், ஷூட்டிங் வேலை, எல்லா வேலைகளும். ஸோ அதனால நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஆண்டி எங்க டைரக்டர் மூலமா எனக்கு நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, நான் வந்து பிரஜாபதி ஆண்டி பேசுறேம்மா, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க வீடு மயிலாப்பூர், நான் வல்சராக்கம்ல இருந்தேன். போனேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, அன்னைக்கு நாங்க வர்றத மாதிரியே இல்லை, எங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்சர் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு எங்களோட வீட்டுல விஜில் சர்வீஸ், நைட் இரவு ஜபம் எங்க வீட்டுல நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
1.5 வருஷமா அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு அழுது அழுது ஜிபிப்பாங்களாம். எங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்சர் வேணும், கிளாசிக்கல் டான்சர் வேணும், எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு 1.5 வருஷமா ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் வந்து சொன்னாராம், இன்னைக்கு நீங்க போங்க, அந்த பொண்ணை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல இரவு ஜபம் அன்னைக்கு நடக்கணும். அவங்கதான் மெயினா அதை நடத்தக்கூடியவங்க. சோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு வந்து அந்த ஷோக்கு போக சொல்றாரு, சீரியல் ஏதோ போட்டிருக்காங்க, அதுக்கு போக சொல்றாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு அப்பதான் வந்தோம். எங்களுக்கு முன்னாடிதான் நீங்க உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தீங்க. அது வரைக்கும் ஆண்டவர் எங்க கிட்ட பேசவே இல்லை. நீங்க வெளியில வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அப்பதான் நாங்க வந்து உங்ககிட்ட இன்டைரக்டா கேட்டோம், நீங்க வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் டான்சர் யாராவது தெரியுமான்னு. நீங்களே உங்க வாயிலேயே சொல்லிட்டீங்க, எனக்கு நானே ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான். அப்பதான் ஆண்டவர் சொன்னதே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. சரி, ஓகே, இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருக்கச்ச ஆண்டவர் வந்து அங்கிள் கிட்ட சொன்னாராம், அந்த பொண்ணுதான் அப்படின்னு. நான் வெளியில வந்து நின்று பேசணும் பாத்தீங்களா, அப்போ ஆண்டவர் அங்கிள் கிட்ட பேசியிருக்காரு, அந்த பொண்ணுதான், நீங்க போய் பேசுங்கன்னு. அப்ப அங்கிள் வந்து தயங்கினாராம், யாருமே எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தல, எப்படின்னா ஒரு பொண்ணு கிட்ட போய் நாங்க பேச முடியும். இல்ல நீங்க போய் பேசுங்க, அவ பேசுவா அப்படின்னு சொன்னார். அப்பதான் வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் வீட்டுக்கு போன உடனே இதெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் உங்களைதான் காட்டினாரு, நீங்க இதை செய்றீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன ஆண்டி பேசுறீங்க, ஆண்டவரை கூப்பிடும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸ் அப்பதான் 16 வருஷம் விட்டுட்டேன் டான்ஸ். அதுக்கப்புறமா திருப்பி ஆண்டவரா என்ன அழைச்சி அந்த டான்ஸ் வந்து அவருடைய மகிமைக்காக என்ன பயன்படுத்தி ஆரம்பிச்சாரு. ஸோ 7 வருஷம் 7.5 வருஷம் இன்னைக்கு கூட அவங்க இதுல பண்ணிட்டு இருக்கேன், வெறும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட இதுல ஏதாவது இது இருந்ததுன்னா போவேன். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரா ஓபன் பண்றாரு டோர்ஸ், அவரா கதவுகளை. நான் எங்கேயாவது போகணும்னா தப்பான விஷயங்கள் எல்லாம் போயிடுவேன். ஏன்னா ஆண்டவருக்காக இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்ல காயர்ல இங்கிலீஷ் காயர்ல இருப்பேன், தமிழ் காயர்ல இருப்பேன், அப்புறம் ஜபக்குழுல இருப்பேன், இந்த ஜபக்குழு அந்த இதுல அப்படின்னு எல்லாத்துலயும் போய் சிக்கிப்பேனா. ஆண்டவருக்கு வந்து அவருடைய பிளான் ஒண்ணு இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும். என்ன உனக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்கேன், நீ என்னத்துக்கு எல்லாத்தையும் எதுல போறேன்ட்டு ஒவ்வொன்றத்துலயா எடுப்பார். ஒவ்வொன்றத்துலயும் ப்ராப்ளம் கொண்டு வந்து என்ன வெளியில எடுப்பார். அப்படிதான் என்ன வெளியில எடுத்தாரு. வெளியில எடுத்துட்டு வந்து இந்த வழியா போங்க, இந்த வழியா நடங்க. இந்த ஐசியா 30 சொல்லியிருப்பாரு இல்லையா, 21 இதுதான் வழி, இதிலே நடந்து போங்கள் என்ற வார்த்தையை உங்கள் பின்னிருந்து உங்கள் செவிகளில் விழும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் எனக்கு ஆண்டவருடைய குரல் ஒவ்வொரு கட்டத்திலையும் விழும். சோ அவருக்கு நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே உங்களுக்கு நாங்க போக பிடிக்கலன்னா, ஏதாவது எடுத்து அதை செய்யணும்னு பிடிக்கலன்னா நீங்க அதை க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் புரிஞ்சுப்பேன். ஓகே, உங்களுக்கு அது பிடிக்கலன்னு இல்ல, உங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு டோர்ஸ் ஓபன் பண்றீங்களா, எனக்கு நீங்க அதை எனக்கு காட்டுங்க, அவங்களா வந்து பேசணும், அப்ப எனக்கு தெரியும் ஓகே நீங்க தான் இதை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி தான் நான் ஆண்டவர்கிட்ட பேசி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன அவரோட ஆவியானவர் வழியாக வழி நடத்திட்டு இருக்காரு. ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்று அவருடைய வழிகள் நடக்கும்போது சாத்தான் சும்மா இருப்பானா, சும்மா இருக்கவே மாட்டானே. அவன் நிறைய எனக்கு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தனியா தான் இருக்கேன். ஆனா என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவரை எத்தனை ஆமா அவரு இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. 1 Peter 5:7 சொல்ற மாதிரி உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அப்படின்றாரு. சோ அதனால எல்லா கவலைகளையும் அவர் மேலேயே போட்டுருவேன். சாத்தான் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு நான் வந்து பிரஜாபதி இது நாட்டிய நாடகம் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை, நிறைய விதவிதமான ரோல்ஸ். அப்போ எனக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் வந்துச்சு ஒரு பிலிம்ல. பேங்காக்ல 3 மாசம் எனக்கு வந்து கன்னடத்திலையும் தமிழ்லயும் ஒரு ஹீரோயின் சான்ஸ். அற்புதமான ஒரு கேரக்டர், சூப்பரான ஒரு கேரக்டர், ஹீரோயின் ரோலு. நீங்க பேங்காக்ல 3 மாசம் வரணும், நாங்க உங்களுக்கு சேலரி வந்து ஒரு 35 to 40 லட்சம் வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. 45 நிமிஷம் அந்த டைரக்டர் எனக்கு போன்ல வந்து கதை ஃபுல்லா சொன்னாரு. ஒரு சின்ன டைரக்டர் தான் அவர், வந்து கதை ஃபுல்லா சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு.
ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல. என்னன்னா அது கொஞ்சம் கிளாமர் ரோலா இருக்கும். ரொம்ப அசிங்கமாலாம் இருக்காது மேடம். ஏன்னா எனக்கும் தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களும் பார்க்கணும் படத்தை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். உங்களை வச்சுதான் நான் கதை எழுதியிருக்கேன். நீங்க நல்லா ஆக்ட் பண்ணுவீங்கன்றதுனாலதான் இந்த சேலஞ்சிங் ரோலை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணுங்க எனக்காக. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை வச்சுதான் நான் ஸ்டோரியே எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்ச உடனே ஆவியானவர் எனக்கு பேச ஆரம்பிச்சார். நீ வந்து இப்ப பிரஜாபதி பண்ணிட்டு இருக்க, அதுல மேரி ரோல் பண்ணிட்டு இருக்க. அப்போ இந்த படத்துல நீ நடிக்கும் போது உனக்கு வந்து அதுல பார்த்த யாராவது பிரஜாபதிக்கு வந்திருக்கலாம். அந்த பிரஜாபதியில பார்க்கும்போது ஐயா இவங்க தானே காசுக்காக போய் எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கு அந்த ஆத்மா போயிடும்ல அப்படின்னு எனக்கு அப்படியே அழுகையா வந்துருச்சு. நான் இம்மீடியட்டா போன் பண்ணி டைரக்டர் கிட்ட சொன்னேன், வெரி சாரி சார், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இந்த ரோல், வேற யாராவது போட்டுருங்க அப்படின்னு. மேடம் உங்களுக்கு பத்தலன்னு என்னோட 5 லட்சம் ரூபாய் சேர்த்து சார். நீங்க 1 கோடி கொடுங்க, 45 கோடி கொடுங்க, நான் இந்த பண்ண மாட்டேன் சார். நான் எங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதை செஞ்சு நான் விட்டுருங்க, நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அப்படி வந்துச்சு. ஆண்டவருக்காக நான் விட்டுட்டேன். என் ஜோதி அக்கா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் எனக்கு ஆண்டவரா அழைச்ச அழைப்பு தான். ஜீசஸ் ரெடியன்ஸ்ல எனக்கு கால் வந்து இது மூலமா நான் நற்செய்தி, அந்த சீரியல் மூலமா நற்செய்தியான அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்பி எனக்கு கொடுத்தாரு. அது மூலமா பண்றச்ச கூட எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. என் டான்ஸ்ல கூட இந்த ஜோடிக்கு நம்பர் 1 என்னமோ இந்த விஜய் டிவில இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த கால்கள் வெறும் ஜீசஸ்க்காக மட்டும்தான் ஆகும், வேற எதுக்காகவும் ஆகாது. ஆமா, நீங்க வந்து எவ்வளவோ பணம் கொடுத்தாலும் சரி நான் பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஆண்டவருக்கு நம்ம செய்யற வந்து பிரமாணிக்கமா இருக்கணும், அவருக்கு உத்தமமாக நம்ம நடக்கணும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு நம்ம செட் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக அப்படி பிரிச்செடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுக்காக தான் பிரிச்செடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம திருப்பி சேர்க்கல போய் நம்ம விழக்கூடாது. ஈவன் நான் ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சீரியல் இந்த பிலிம்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு தயவு செஞ்சு நான் என்னை வெளியில எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்காக நான் செய்யறேன். இல்ல நீ வந்து அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீ வந்து ஆதாயப்படுத்தணும்ல. நீ உன்னோட வாழ்க்கை நீ எதுவும் பேச வேண்டாம், நீ நற்செய்தி அறிவிக்காத, சுவிசேஷம் அறிவிக்காத, எதுவும் செய்யாத, நீ போய் அங்க உட்காரு, மூலமா நான் செயல்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு வரும். நான் போய் உட்கார்ந்து சில பேர் வந்து என்கிட்ட ப்ராப்ளம் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன அறியாமையே நான் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும். நான் கவனிச்சிருக்கேன். அவங்க கண்ணுல இருந்து எதுக்கு தண்ணி வருதுலாம் நமக்கு தெரியாது, நான் என்ன பேசுறேன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க அப்படி சொல்லுவாங்க, அக்கா நீங்க அன்னைக்கு சொல்லும் போது நான் அதை கடைப்பிடிச்சேன், எனக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்வாங்க. நிஜமா எனக்கு நான் சொல்லுவேன், நான் எதுவுமே செய்யலமா, என்னோட அனுபவத்தை நான் சொன்னேன் அவ்வளவுதான். இத ஆண்டவரா பார்த்து இதை செய்யறது, எனக்கு எதுவும் பிரைஸ் கிடையாது, ஆல் க்ளோரி கோஸ் டு காட் அலோன் அப்படின்னு. நிறைய இந்த மாதிரி எப்போ ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து 2023ல வெறும் ஜோதி அக்கா தான் பண்ணிட்டு இருந்தேன். 5 நாள் தான் ஒர்க்கு, எனக்கு ஒர்க்கே இல்லை. எனக்கு வீட்டு வாடகை கட்டணும், நிறைய நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கே தெரியும். சோ எனக்கு 5 நாள் தான் ஒர்க். அந்த ஜனவரி டு டிசம்பர் அது ஒண்டிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த 5 நாள் ஒர்க், மீதி 25 நாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டுல. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ஒரு நல்ல ரோல் எனக்கு. சரின்னு ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷன்ல அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு என்ன சொல்றது, ஒரு தப்பான பாஷைகளா இருந்துச்சு, லைக் லோக்கல் பீப்புள் பேசுவாங்கல்ல. அப்போ அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரி பாஷை தான் இதுல வரும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நான் வந்து பிப்ளிக்கலா நிறைய வசனங்கள் அறிவிக்கிறேன், இந்த நாவல நான் எப்படி இந்த வார்த்தைகளை நான் சொல்ல முடியும், நான் சொல்ல மாட்டேன். என்னம்மா நடிக்க வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா, என்னத்துக்கு நீ நடிக்க வர அப்படின்னா, சாரி சார் ஐ நாட் கம்ஃபர்டபிள் வித் திஸ், நீங்க வேற யாராவது போட்டுக்கோங்கன்னு வந்துட்டேன். ஏன்னா நற்செய்தி அறிவிக்கிற வாயால நாவால
நம்ம வேற எதுவுமே பேசக்கூடாது, அசுத்தமான இது பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அதை பாக்குறவங்க இவ காசுக்காக தானே இதெல்லாம் செஞ்சா, இவ காசுக்காக தானே இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என் ஆண்டவருக்கு அது அவமானமா இருக்கும். அவர் தளபதியும்படியா செய்யக்கூடாது. இந்த மாதிரி பிரமாணிக்கமா உத்தமமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோ இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒருத்தர் தான் என் கூட இருக்காரு. அவருக்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரோட தான் நான் நடக்கிறேன். எங்க போனாலும் நான் ஆண்டவரை கூட்டிட்டு போவேன். ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்க, என்னோட தங்குங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாம் நீங்களே என்ன மறைச்சு நீங்க செயல்படுங்க. உங்களுடைய மகிமைக்காக நான் செயல்படணும், உங்களுக்காக நான் என் வாழறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை முழுவதும் அர்ப்பணிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறார். ஆண்டவரோட தான் நான் வாழறேன், ஆண்டவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன்.